அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் குழந்தை ராமர் சிலையை பிரதமர் மோடி பிரதிஷ்டை செய்து வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராமர் பிறந்த இடமாக கருதப்படும் அயோத்தியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கோயில் காலை முதலே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வண்ண வண்ண மலர்கள், தோரணங்கள் மற்றும் பல வண்ண அலங்கார விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது ராமர் கோயில். இந்நிலையில் பகல் சுமார் 12 மணி அளவில் பாரம்பரிய முறைப்படி பட்டாடைகளை அணிந்து குழந்தை ராமருக்கு ஆடை மற்றும் கிரீடத்தை கைகளில் ஏந்தியபடி அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருகை தந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் பிரதமரை RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கருவறைக்குள் அழைத்துச் சென்றனர். இவர்கள் தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மேலும் 15 பேரும் கருவறைக்குள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். வண்ண மலர்களாலும் கண்களை பறிக்கும் விலை உயர்ந்த வைர நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தந்தார் குழந்தை ராமர். பிரதமர் மோடியின் வருகையை அடுத்து ராம்லல்லா எனப்படும் குழந்தை ராமர் சிலைக்கு பிரான் பிரதிஷ்டை எனப்படும் உயிரூட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டிற்கு பின்னர் அச்சிலையின் கண்களை சுற்றி இருந்த மஞ்சள் துணி அகற்றப்பட்டு காட்சியளித்தார் பாலராமர். சிலையின் கண்கள் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் அயோத்தி கோயிலை சுற்றி பல டன் மலர்களை தூவத் தொடங்கின இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள். அந்த நேரத்தில் பல்வேறு இசைக்கருவிகளை வாசித்து தெய்வீக உணர்வை மேலோங்கச் செய்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு இசைக்கலைஞர்கள். இதைத் தொடர்ந்து கோயில் அர்ச்சகர்களின் வழிகாட்டுதலின்படி குழந்தை ராமர் சிலைக்கு பூஜைகளை செய்தார் பிரதமர் மோடி. குழந்தை ராமர் பாதத்தில் தாமரை மலரையும் பழங்களையும் மோடி சமர்ப்பித்து வணங்கினார். இதையடுத்து குழந்தை ராமருக்கு ஆரத்தி காண்பித்து வழிபாடு நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. அதைத் தொடர்ந்து குழந்தை ராமர் சிலைக்கு முன்பு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். பின்னர் ராமர் சிலையை சுற்றி வந்த பிரதமர் மோகன் பகவத், ஆனந்திபென் பட்டேல், யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோருடன் அமர்ந்து நீண்ட நேரம் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். பின்னர் அங்கிருந்த ஆன்மீக பெரியவர்களிடம் ஆசி பெற்றார் பிரதமர் மோடி. பின்னர் கருவறையில் இருந்து வெளியே வந்து அங்கிருந்த சாதுக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் மோதிரத்தை பரிசாக வழங்கினார். அப்போது சாது ஒருவர் மோடிக்கு மோதிரம் அணிவித்து ஆசி வழங்கினார். இதையடுத்து பிரதமர் மோடிக்கு அயோத்தி குழந்தை ராமர் கோயிலின் முதல் பிரசாதமாக குங்குமம் வழங்கப்பட்டது. கோயில் வளாகத்தை சுற்றி பார்த்த பின்னர் வெளியே வந்த பிரதமர் மோடி நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருந்த
பல்வேறு தெய்வங்களின் சிலைகளை பார்த்து வணங்கினார். இதையடுத்து ராம ஜன்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் பொருளாளர் கோவிந்த் தேவ் குருஜி கொடுத்த பிரசாதத்தை அருந்தி 11 நாள் விரதத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.